எக்ஸிட் பிளான் இல்லை. ட்ரம்பிற்கு நரகமாக மாறும் ஈரான். அணு ஆயுதத்தை கையில் எடுக்கும் அமெரிக்கா. 8 நாட்கள் 192 மணி நேர தொடர் குண்டுவீச்சு. வல்லரசு அமெரிக்காவின் ஒட்டுமொத்த விமானப்படையும் ஈரானின் வான்பரப்பை சிதைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெள்ளை மாளிகையின் ரகசிய அறையில் அதிபர் ட்ரம்ப் இப்போது எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடி போர்க்களத்தை விட பயங்கரமானது. ஈரான் கொஞ்சமும் இறங்கி வரவில்லை. கிட்டத்தட்ட அமெரிக்காவின் தடுப்பு அரண்களை மத்திய கிழக்கில் ஈரான் உடைத்துவிட்டது. பல வருட பணிகள் எல்லாம் ஒரு வாரத்தில் காலியாகிவிட்டது. ஈரான் போர் 8வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் ட்ரம்ப் வசம் இப்போது 3 ஆப்ஷன்கள் தான் மிச்சம் இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக அந்த 3ம் அமெரிக்காவுக்கு செக் வைக்கும் ஆபத்தான நகர்வுகள். இது கேட்பதற்கு வேண்டுமானால் கௌரவமாக இருக்கலாம், ஆனால் அதன் விளைவுகள் மிக மோசமானவை. இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அமெரிக்கா மத்திய கிழக்கை விட்டு நிரந்தரமாக வெளியேற வேண்டியிருக்கும். அமெரிக்கா வெளியேறினால் இஸ்ரேலின் நாட்கள் எண்ணப்படத் தொடங்கும். ஈரான் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக விஸ்வரூபம் எடுக்கும். உலக நாடுகளின் பார்வையில் அமெரிக்கா ஒரு பலவீனமான புலியாக தோன்றும். சுருக்கமாக சொன்னால், ட்ரம்பின் அரசியல் வாழ்க்கை மற்றொரு ஆப்கானிஸ்தான் தோல்வியாக வரலாற்றில் பதியப்படும். விமானப்படை தோல்வியுற்றால் இராணுவத்தை உள்ளே இறக்குவது பழைய பாணி. ஆனால் ஈரானில் அது தற்கொலைக்கு சமம். ஈரான் என்பது அலாஸ்கா மாகாணத்தின் அளவு பெரிய நாடு. 90 மில்லியன் மக்கள், முழுவதும் மலைப்பாங்கான நிலப்பரப்பு. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை 20 ஆண்டுகள் போராடியும் வீழ்த்த முடியாத நேட்டோ படைகளுக்கு ஈரான் ஒரு நரகமாக மாறும். முக்கியமாக ஈரானின் ட்ரோன் தொழில்நுட்பம் நவீன போர் வியூகங்களையே தலைகீழாக மாற்றிவிட்டது. கொல்லப்பட்ட தளபதிகளை விட இப்போது களத்தில் இருக்கும் புதிய தலைமுறை ஈரான் கமாண்டர்கள் அதிக புத்திசாலிகள் மற்றும் ஆபத்தானவர்கள். இங்கிருந்து வெளியேற எந்த எக்ஸிட் பிளானும் அமெரிக்காவிடம் இல்லை. ஈரான் மீது ஒரு அணுக்கரு குண்டு விழுந்தால் அடுத்த நிமிடம் ஒட்டுமொத்த உலகமும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும். ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக போரில் குதிக்கும். ஈரானின் அணு ஆயுத அண்டை நாடான பாகிஸ்தான் சும்மா இருக்காது. அணுக்கதிர்வீச்சு ஈரானை மட்டும் அழிக்காது, இஸ்ரேல் உட்பட ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் விஷமாக்கும். இது நாகரிகத்தின் முடிவாக கூட இருக்கலாம். உலகிலேயே ஆகச்சிறந்த விமானப்படை அமெரிக்காவிடம் இருக்கலாம். கடந்த 8 நாட்களாக ஈரான் மீது மழை போல குண்டுகள் பொழியப்படலாம். ஆனால் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் குறைந்தாலும் அவர்களின் ட்ரோன் தாக்குதல்கள் நின்றபாடில்லை. ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் வீரர் ஒருவரை சிறைபிடித்திருக்கிறது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல்கள் தகித்து கொண்டிருக்கின்றன. இதை பார்த்துவிட்டு சீனா சொன்ன ஒற்றை வரி, இதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ட்ரம்ப் இப்போது பின்வாங்குவதற்கும் புதைகுழிக்கும் உலக அழிவுக்கும் நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடம் நல்ல ஆப்ஷன்கள் எதுவும் இல்லை. இருப்பது எல்லாம் மோசம், மிக மோசம் மற்றும் நினைத்து பார்க்க முடியாதவை மட்டுமே. தயாராக இருங்கள். உலகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது.